ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் மாஸ்க் மேனோட கூட்டாளியா இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கோல்டன் டைம் டீமுக்கு வந்திருக்கும். ஆனா அது அப்படி இல்லன்ற மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஆனா உண்மை என்னங்கறத இனிமே வரப்போற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான எபிசோடு ஓபன் பண்ணதுமே அந்த மாஸ்க் மேனை தான் காமிக்கிறாங்க. அவனோட வீட்டுக்குள்ள வரான். வந்ததும் வழக்கம் போல அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே தான் உள்ள வரான். ஆனா அவங்க அம்மாவோட ரூமை பூட்டி வச்சிருக்கான். பூட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். ரூம் ஃபுல்லா ஏதோ மெழுகுவர்த்தியால அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். அவங்க அம்மாக்காக புது மியூசிக் பிளேயர் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் செட் பண்ணிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹீரோவுக்கு நானும் நிறைய பிரச்சனைகள் கொடுத்து பாக்குறேன். அவன் ஈஸியா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையாம்மா. அப்புறம் அந்த பொண்ணு கூட இன்னைக்கு நான் பார்த்தேன். அவளோட காது, எனக்கு அவளோட காது வேணும். நான் உங்களுக்கு அந்த பொண்ணோட காதை கொண்டு வந்து காமிக்கிறேன், சீக்கிரமாவே சரியா. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு பூச்சி ஒண்ணு என்கிட்ட ரொம்ப தொல்லை பண்ணிருச்சுமா. கூடிய சீக்கிரம் அந்த பூச்சியை நசுக்கி போடுற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு லேடி இவங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களையா, அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த ஹீரோவை டீல் பண்ற வேலையில நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அதனால உங்களை அடிக்கடி வந்து பார்க்க முடியாது. டைம் கிடைக்கும் போது வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். மறுபடியும் அந்த கதவை பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. டீம் லீடரும் டிடெக்டிவ் யாங்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ ஏதாவது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல சைக்காட்ரிக் சம்பந்தமா ஏதாவது ட்ரக்ஸோ எடுத்துக்கிறானான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி டிடெக்டிவ் யாங் கிட்ட டீம் லீடர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், நானும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசாரிச்சுட்டேன். ஹீரோ உங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் யாங் சொல்லிடுறாரு. அவன் ரொம்ப ஸ்மார்ட். கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அவன் செஞ்சிருப்பான். அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நீ எதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணு. அவன் ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறானான்னு பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரா. அதுக்கு அந்த டிடெக்டிவ் யாங் கேக்குறாரு, சார் நீங்க நிஜமாவே நம்புறீங்களா ஹீரோ தான் உங்களுடைய தம்பியை கொலை பண்ணிருப்பான்னு அப்படின்ற மாதிரி சந்தேகமா டிடெக்டிவ் யாங் கேக்குறாரா. ஏன் நான் தேவையில்லாம ஒரு இன்னசென்ட்ட சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாவே கேக்குறாரா. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் யாங் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இங்க டீம் லீடர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட தம்பி, அதாவது ஹீரோவோட பார்ட்னர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இவரை மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பார் போல இருக்கு. என்னடா அந்த ஹீரோ எதுவும் உன்னை தொல்லை பண்றானா, அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்காத, அவன் கூட பார்ட்னரா இருக்காது அப்படின்னு சொன்னா கேக்குறியா? நீ தேவையில்லாம அவன் கூட போய் பார்ட்னரா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அதுவும் இல்லாம உனக்கு இந்த போலீஸ் வேலை எல்லாம் செட் ஆகாது. இதான் படிச்சிருக்கல, ஏதாவது டீச்சர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறானா, எனக்கு தெரியும்டா, அவன் சரியில்லடா, அவன் கூட எல்லாம் சேராதரா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் பாட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா தேவையில்லாம அவன் மேல கோவப்படுறீங்க, உங்களுக்கு ஏன் அவனை பிடிக்கவே மாட்டேங்குது, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இந்த ஹீரோ இப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறான், அவன் நிறைய விஷயங்கள மறந்துகிட்டே இருக்கிறான், அதனால அவன் அதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட தம்பி சொல்லியிருப்பானா. அவன் ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறானாடா அப்படின்ற மாதிரி ஒரு வேகமா கேட்கிறாரு. ஏன்னா இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்னும் இல்லனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. சரி, நான் ஒரு முக்கியமான வேலை, டாங்கு தான் கூப்பிடுறான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். அன்னைக்குதான் அவன் இறந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் கப்பல்ல போய் அவரோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு இந்த டீம் லீடர் தான் எடுத்திருப்பாரு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்த டீம் லீடர் செம்ம கோத்தில் நின்றுட்டு இருக்காரு. நீ ஒரு ரத்த வெறி பிடிச்ச மிருகண்டா, உன்ன மாதிரி கொலகாரங்களுக்கு இருக்கிற அந்த ரத்த வெறி கண்டிப்பா போகவே போகாது. என்னதான் நீ இப்ப கோல்டன் டைம் டீமுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ரத்த வெறி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை காட்டி கொடுத்தே தீரும், பாத்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க கோல்டன் டைம் டீம்ல டிடெக்டிவ்ஸ்க்கு தனியா ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ரூம்ல ஜூங்கி கிட்டையும் கிம் கிட்டையும் ஜின் உட்காந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சீக்ரெட் ஃபைலை ஓபன் பண்ண போய் மாட்டிக்கிட்டான் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் இது அந்த மாஸ்க் மேன் தான் பண்ணிருப்பான். ஏன்னா நான் ஒரு ஃபைலை ஹேக் பண்றேன், ஓபன் பண்றேன் அப்படின்னா எந்த ஒரு ட்ரேஸுமே நான் விட மாட்டேன். அந்த அளவுக்கு நல்ல ஹேக்கர் நானு. என்னையே கண்டுபிடிச்சு அவங்க எப்படி வந்திருக்க முடியும்? கண்டிப்பா அந்த மாஸ்க் மேன் தான் ஏதோ வேலையை பார்த்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன விட டேலண்டான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கானே. டேய் சும்மா உளராதரா, நம்ம கொரியாவோட சைபர் கிரைம் போலீஸ பத்தி உனக்கு தெரியாதா, அவங்களும் ரொம்ப டேலண்டானவங்க அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லி பாக்குறாரு. இல்ல இல்ல, எங்களோட ஃபீல்டு வந்து ரொம்ப சின்ன ஃபீல்டு, இதுல ஒருத்தங்க செய்யற வேலையை பார்த்து ஈஸியா அவங்க எவ்வளவு டேலண்ட் ஆனவங்க என்னால கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மாஸ்க் மேன் கண்டிப்பா என்னை விட கொஞ்சம் பெரிய ஆளா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் கீபோர்ட் வாரியரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கீபோர்ட் வாரியர் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, மனுஷங்களோட பெருசா அவங்க பழகவே மாட்டாங்க, எப்பவுமே கம்ப்யூட்டர்ஸ் கூடயே பழகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருக்குன்னா டைரக்டா அவங்களை போய் திட்டுறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கோ அவங்களால முடியாது. அதனால இவங்க கம்ப்யூட்டர் மூலியமா நிறைய பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு கம்ப்யூட்டர் மூலியமா அவங்கள மிரட்டுவாங்களாம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல வீரத்தை காமிக்கிறவங்கள தான் கீபோர்ட் வாரியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்படின்ற மாதிரி ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானா. இவங்களுடைய இந்த கான்வர்சேஷன்ல தலையிட ஹீரோ பாட்டுக்கு தனியா உட்காந்துட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். கிம் உடனே ஹீரோ கூப்பிட்டு, டீம் லீடர் நீங்க தான் எங்களை விட பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சே, இவன் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கிம் கேக்குறானா. அவன் சொல்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறது சுத்த யூஸ்லெஸ், தேவையில்லாத வேலை. அதனால அந்த மாஸ்க் மேனை நம்ம கண்டுபிடிக்க போறதும் இல்ல, அவனா வந்து நம்ம கிட்ட சரண்டர் ஆக போறதும் இல்ல. இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே
ஒரே வேலை சீக்கிரமா இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஏன் அப்படின்ற மாதிரி ஜூங்கி கேக்குறாரா. ஏன்னா இன்னைக்கு ரெய்னி டே, மழை வரப்போகுது, அது இல்லாம எந்த ஒரு கோட் ஜீரோ கேஸும் கண்டிப்பா இருக்க போறதும் கிடையாது, அதனால நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றானா. ஐயோ அப்படிலாம் போக கூடாது, டைரக்டர் கங்ஜோ சொல்லாம நம்ம போக கூடாது, அவங்க அப்புறம் டின்னு கட்டிடுவாங்க, ஆமாமா அப்புறம் கங்ஜோவை ஏமாத்தின மாதிரி ஆயிடும், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த டாபிக்கை பேசினாலும் ஏன் கொண்டு போய் கங்ஜோ கிட்டே முடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன கங்ஜோவோட ஃபேன் கிளப்பா, பேசாம கங்ஜோ படம் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு பலூன் வச்சு செலிப்ரேட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்னோட வாக்கி டாக்கில கங்ஜோ பேசுறா. ஏஜென்ட் ஜின் எங்க இருக்கீங்க, இங்க ஒரு கோட் 3 கேஸ் வந்திருக்கு, உடனே கிளம்பி சென்டருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. தோ வந்துடுறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போனவன் டீம் லீடர் கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த சீக்ரெட் ஃபைல் இவன் மாட்டிக்கிட்டான் இல்லையா, அதை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க இப்ப இங்க இருக்கிற இந்த ரூமை பத்தி ஒரு ரூமர் ஒண்ணு கால் சென்டர்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க, போன வருஷம் இந்த ரூம்ல விசாரணை எப்ப யாரோ ஒரு ஆள் தூக்கு மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாமா. உங்களுக்கே நல்லா தெரியும், சூசைட் பண்ணி இறந்து போனவங்களுடைய மனசுல ரொம்ப ஆழமான சோகம் இருக்கும், ஏதாவது வித்தியாசமான சத்தம் கித்தம் கேட்டுச்சுன்னா பயந்துராதீங்க, அதுவும் இன்னைக்கு ரெய்னி டே வேற அப்படின்னு சொல்லி முகத்துல லைட் அடிச்சு காமிச்சு பயமுறுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜோங்கியும் கிம்மும் கொஞ்சம் பயந்துடுறாங்க, ஒருவேளை நிஜமால இந்த ரூம்ல பேய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நீங்க தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவராச்சே, அவன் சொன்னது உண்மையா, இங்க ஏதாவது பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. எனக்கு பேயை பார்த்தாலும் பயம் இல்ல, மனுஷங்களை பார்த்தாதான் பயம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுமே அந்த இடத்துல பயங்கரமா இடி மின்னல் இடிக்கவும் இவங்க 2 பேரும் நல்லாவே பயந்துடுறாங்க. இங்க கால் சென்டருக்கு ஹன்பியோல் அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப பயந்து போய் கால் பண்றா. மேடம் நான் ஆன்லைன்ல விஜய் டேவிடோட எக்ஸ் ஃபைல் அப்படிங்கிற லைவ் ஷோவை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஜாம்பி வந்து அந்த விஜய் டேவிடையும் அவங்களுடைய கேமராமேனையும் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கால் பண்றா. இவங்க உடனே அந்த எக்ஸ் ஃபைல் அப்படின்ற லைவ் ஷோவை போட்டு பாக்குறாங்களா. வீடியோ ஒரு மாதிரி ரொம்ப பிளிக்கர் ஆகுது, ஒண்ணுமே சரியா தெரியவே இல்ல, பின்னாடி யாரோ கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. மிஸ் ஹன்பியோல் இந்த வீடியோல எங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, என்ன நடந்துச்சுங்கறத நீங்களே கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறான். அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த டேவிட் அப்படிங்கிற யூடியூப்ல இந்த ஹாண்டட் பிளேஸ்க்குலாம் போய் பேயை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் ஹாண்டட் பிளேஸ்க்கு போய் மான்ஸ்டர்ஸை அழிக்கிற வீடியோஸ் போடுவானாமா. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு மிலிட்டரி கேம்ப்ல யாரோ ஒரு பொண்ணுக்கு ஜாம்பி அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா. இப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த ஜாம்பியை கண்டுபிடிச்சு நாங்க அதை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜே டேவிட் அப்படின்ற ஒருத்தனும் கூட ஒரு கேமராமேனை கூப்பிட்டு அந்த மிலிட்டரி கேம்ப்ல போய் லைவ் ஷோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ஷோ பிரீமியர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கம்ப்யூட்டர் முன்னாடி நின்றுட்டு சாமியெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேய் படம் பாக்குறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்கா. இவங்களும் அந்த மிலிட்டரி கேம்புக்கு போயிட்டோம், நாங்க பக்கத்துல வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பு ஏத்துற மாதிரி அவனுங்க வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. நார்மலா இந்த மாதிரி பேய காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறவங்க உண்மையிலேயே பேய் வருதோ இல்லையோ இவங்க பேய பார்த்த மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் இவங்களாவே ஒரு செட்டப் பண்ணி வீடியோ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் அந்த டேவிட் அப்படிங்கிறவனும் வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். அந்த மிலிட்டரி கேம்புக்குள்ள போயிட்டோம், இங்க நிறைய கீறல்கள்லாம் இருக்கு, ஜாம்பியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறான். இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஏதோ வினோதமான சத்தம் எல்லாம் கேக்குது, ஒருவேளை அந்த ஜாம்பி அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க அந்த ஜாம்பி அட்டாக் பண்றோம், நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஸ்டார் காயின்ஸ் அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார் காயின்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில எல்லாம் வியூவர்ஸ் எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக அனுப்புற விர்ச்சுவல் கரன்சி, அதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இவன் அந்த பேஸ்மெண்ட்குள்ள போய்கிட்டு இருக்கான். இங்க ஏதோ சத்தம் கேக்குது, உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரகத்துல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கிற கடாயுதம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ள போறாங்க. உள்ள போகும்போதே இந்த கேமராமேன் சொல்றான், ஐயோ கேமரால பேட்டரி ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா போக்கஸ் மிஸ் ஆகுது பாரு, போக்கஸ் மிஸ் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் நிஜமான நடக்குதா இல்ல இவனுங்க ஹைப் ஏத்துறதுக்காக சொல்றானுங்களான்னு தெரியல. பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம், அந்த பேஸ்மெண்டோட எண்டுல ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கு, அங்கதான் அந்த ஜாம்பி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு போறதுக்குள்ளே ஒரு 4-5 தடவை தடுக்கி விழுந்து நான் அதை பார்த்து பயந்தேன் இதை பார்த்து பயந்தேன் அப்படின்ற மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் அவங்க அந்த ஸ்டோரேஜ் ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. கண்டிப்பா இங்கதான் அந்த ஜாம்பி வரணும், ஜாம்பி வந்தா நாங்க எப்படி அட்டாக் பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த கேமராமேன் ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுறான். இவன் கிரிக்கெட் பேட்டால அடிக்கிற மாதிரி அந்த பொருளை அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போதே வீடியோ ஒரு மாதிரி பிளக்சுவேட் ஆகுது. யாரோ டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு, அங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேமரா எடுத்துட்டு பயந்து போறாங்க. ஐயோ யாரோ என் கையை கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா வீடியோ ஃபுல்லாவே ஒரு மாதிரி மின்னல் மின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு ஜாம்பி மாதிரி வரா, இவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது எதுவுமே தெளிவா தெரியல, பின்னாடில இருந்து அவங்க 2 பேரும் பயங்கரமா கத்துற சத்தம் தான் கேக்குது. வீடியோ ஃபுல்லாவே ஹெவியா மின்னல் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்குது. இதுதான் மேடம் நடந்துச்சு, டேவிடுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த ஜாம்பி டேவிட கொன்னுடுச்சுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு டேவிட காப்பாத்துங்க மேடம் அப்படின்ற மாதிரி இந்த ஹன்பியோல்ன்ற பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கங்ஜோ யோசிக்கிறா, அந்த ஜாம்பியா அந்த பொண்ணோட விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா அவங்க 2 பேரும் கத்துனது ரியலா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிட்ட கேக்குறா, இந்த விஜய் டேவிட பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. தெரியும் மேடம், இந்த விஜய் டேவிட் முதல்ல சிங்கரா தான் இருந்தான், அதுக்கப்புறம் அவனோட தொழிலை மாத்திட்டு இந்த மாதிரி ஷோ பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஸ்டார்டிங்ல அவன் பண்ண ஷோ எதுவும் பெருசா போகவே இல்ல, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு
ஷோவை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளிலேயே பயங்கரமா இது ஹிட் ஆயிடுச்சு. அவன் வீடியோவெல்லாம் பார்த்தா அது ஃபேக் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் நிறைய பேர் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்டும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றான். சரி எங்க ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறான். ஏதோ ஒரு பிரைமரி ஸ்கூல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்ல நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்களாமா. அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு வினோதமான பொம்மை ஒண்ணு இருக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதை நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஸ்கூலுக்குள்ள வீடியோ எடுக்க போறான். அங்க சின்னதா சிகப்பு கலர் முடி வச்சுட்டு ஒரு பொம்மை ஒண்ணு இருக்குது. நான் அந்த பொம்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போய் காமிக்கிறான். பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை அப்படியே வேற பக்கம் திருப்பிட்டு திரும்ப அந்த பொம்மை இருக்கிற பக்கம் திருப்புறானுங்க. அங்க பொம்மையை காணோம். ஐயோ பொம்மையை காணோம், பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பயங்கரமா கத்துறானுங்க. இதை பார்த்து கால் சென்டர்ல இருக்கிற எல்லாரும் குபீர்னு சிரிச்சிடுறானுங்க. அட பைத்தியங்களா, இப்படி இல்லாமடா வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பொம்பளை பேய் வந்து அவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்தாலே பச்சையா தெரியுது அது ஃபேக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்ப இவங்க போட்ட வீடியோவும் ஃபேக்கா இருக்குமோ, செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஜின்னும் செக் பண்ணி பாக்குறான். மேடம் வீடியோ ஃபேக்கா இருந்துச்சுன்னா அவங்க எடிட் பண்ணும்போது ஒரு சின்ன நாய்ஸ் சத்தம் வரும். ஆனா அந்த மாதிரி எதுவும் இதுல வந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் வியர்டா இருக்கு, இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றான். ஒருவேளை இது உண்மையா இருந்து அவங்க 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்தா இருந்தா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இது வந்து கோட் 1 கேஸ், அதாவது எந்த அளவு கேஸ் ஆபத்தான கட்டத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க நம்பர் வச்சுக்கோங்க போல இருக்கு. 1 2 3 ரொம்ப ஆபத்தா இருந்தா 0ன்னு வச்சுப்பாங்க போல இருக்கு. இதை வந்து கோட் 1 கேஸ் அப்படின்னு சொல்லி தான் என்ன கதை அப்படிங்கறதையும் சொல்லி இவங்களை அந்த மிலிட்டரி கேம்ப்ல போய் அந்த 2 பேத்தையும் காப்பாத்த சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஜோம்பி வீடியோவோட கடைசியில யாரோ ரொம்ப ஹெவியா அக்ரெசிவா மூச்சு வாங்குற சத்தம் எல்லாம் கங்ஜோக்கு கேக்குது. இது ஏன் இப்படி கேக்குது அப்படின்ற மாதிரி கங்ஜோ பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த மிலிட்டரி கேம்புக்கு பேட்ரோல் போலீஸ், நம்ம டிடெக்டிவ்ஸ், ஆம்புலன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மழை வேற ரொம்ப ஹெவியா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பில்டிங் வந்து மிலிட்டரி கேம்போட காஃபி ஷாப் போல இருக்கு. இந்த காஃபி ஷாப்ல வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வினோதமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கடிச்சிருக்கு, அந்த மாதிரி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்ததுனால இந்த பில்டிங்கை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. டேர் பண்றேன், வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்களும் நிறைய சங்கிலி எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இந்த பசங்க கிட்ட அதெல்லாம் ஒன்னும் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பேட்ரோல் போலீஸ் ஹீரோ கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட அந்த சங்கிலி எல்லாம் உடைச்சுதான் உள்ள போயிருக்காங்க. பேட்ரோல் போலீஸையும் ஜூன்கேயும் இந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரை செக் பண்ண சொல்லிட்டு ஹீரோவும் கிம்மும் பேஸ்மெண்ட்டை செக் பண்றதுக்காக போறாங்க. அந்த டேவிட்ங்கிறவனும் பேஸ்மெண்ட்ல தான் வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ள போனா இவங்களும் அங்கதான் போறாங்க. அங்க ஏதோ ஒரு ரூமை ஹீரோ கண்டுபிடிக்கிறான். பாக்குறதுக்கு கன்ஃபைன்மெண்ட் ரூம் மாதிரி இருக்குது. இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்ல கன்ஃபைன்மெண்ட் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணு அப்படின்னு கங்ஜோ கிட்ட கேக்குறான். கன்ஃபைன்மெண்ட் ரூம்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குள்ள அந்த மாதிரி. அவ ப்ளூ பிரிண்ட்ல செக் பண்ணி பாக்குறா. அந்த மாதிரி ஒரு ரூம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான். இவங்களும் பாக்குறாங்க அந்த ரூமோட பூட்டு எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. அங்க இருக்கிற சின்ன சின்ன மார்க்ஸ் எல்லாமே புதுசா ஏற்படுத்தின மாதிரி இருக்கு. எதுவுமே பழசு மாதிரி தெரியல. அப்ப கங்ஜோக்கு ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது. இருங்க எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த சத்தத்தை நல்லா கேக்குறா. பாத்ரூம்ல தண்ணி போனா எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கேக்குது. இவ உடனே ப்ளூ பிரிண்ட்ல செக் பண்ணி பாக்குறா. இப்ப நீங்க நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து 10 அடி தள்ளி போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இவங்களும் போய் பாக்குறாங்க. அந்த பாத்ரூம்ல தான் அந்த டேவிட்ங்கிறவன் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கான். இவங்க கையில டார்ச்சோட தான் உள்ள போயிருப்பாங்களா. டார்ச் லைட் அவன் முகத்துல பட்டதுமே அவன் பயங்கரமா பயந்து போய் கத்துறான். என் கிட்ட வராத அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் நாங்க போலீஸ் தான்ப்பா, பயப்படாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அமைதியாகிறான். சார் என் ஃப்ரெண்ட் என்னாச்சு சார், அவனை கண்டுபிடிச்சிங்களா சார் அப்படின்னு கேக்குறான். அவன் நாங்க தேடி கண்டுபிடிச்சிடுறோம், நீ ஒன்னும் பயப்படாத. ஆமா உனக்கு என்னாச்சு, வீடியோல ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அது என்னது அப்படி மாதிரி ஹீரோ கேக்குறானா. அது என்னன்னு எனக்கு தெரியல சார், சத்தியமா அது மனுஷன் கிடையாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு சார், கண்டிப்பா அது ஜாம்பியா தான் இருக்கணும், என் கழுத்தை கிட்டத்தட்ட அது முறிச்சிருக்கும் சார், இங்க பாருங்க என் கையெல்லாம் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில காமிக்கிறான். நிஜமாலுமே அதுல கையில கடிச்ச அடையாளம் தான் இருக்குது. அதை பார்த்தா ஃபேக் மாதிரியே தெரியல. அப்போ அங்க அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒண்ணு கீழே கிடக்குது. அதை எடுத்து பார்த்தா ஜிஹியான் அப்படின்ற ஒரு பொண்ணோட ஐடி கடை அதுல இருக்கு. இவன் உடனே கங்ஜோக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். இங்க ஜிஹியான் அப்படின்ற ஒரு பொண்ணோட பர்ஸ் கிடக்குது, அந்த பொண்ணோட ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நம்பரையும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க கிம் கிட்ட அந்த டேவிட கூப்பிட்டு நீ மேல போ, அந்த கேமராமேன் எங்கங்கிறத நானே தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் தனியா அந்த பேஸ்மெண்ட்ல கேமராமேனை தேடிட்டு இருக்கான். கால் சென்டர்ல அந்த பொண்ணோட ஐடியை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு வருது. காஃபி ஷாப்ல சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு சில ஒர்க்கர்ஸ் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல இந்த பொண்ணு ஒண்ணு இவளுமே ஏதோ கடிபட்டு இறந்து போயிட்டதா தான் அங்க ரெக்கார்டு இருக்கு. இவ உடனே ஹீரோ கிட்ட சொல்றா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் இங்க ரெக்கார்டு இருக்கு, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி கார்டை சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, இப்போ எப்படி அந்த பொண்ணோட ஐடி கார்டு அங்க வந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பக்கம் ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைமே வரவே இல்ல. இவ கூப்பிட்டு
பாக்குறான், அங்க இருந்து எந்த ஒரு சிக்னலுமே வரவே இல்ல போல இருக்கு. பேஸ்மெண்ட் அப்படிங்கறதுனால சிக்னல் சரியா கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் இவங்க இங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க ஹீரோவுமே கஞ்சோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்குமே எந்த சிக்னலுமே கிடைக்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பேஸ்மெண்ட் குள்ள போய்கிட்டே இருக்கான். அந்த கேமராமேனை தேடிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பொண்ணுங்க போடுற ஷூ ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு. அதை அப்படி பார்த்துட்டே அந்த பக்கம் திரும்புறான். அங்க ஏதோ நடந்து போற சத்தம் கேக்குது. இந்த கேமராமேனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் பேரை சொல்லிட்டே போய்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி ரோட்ல யாரோ ஒரு பொண்ணு மலையில நனைஞ்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கார் ஒண்ணு அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்னு, ஏமா இப்படி மலையில நடந்து போய்கிட்டு இருக்க, நான் வேணா லிப்ட் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அந்த ஆளு கால் சென்டருக்கு கால் பண்றான். பேசலாம் இல்ல, பயங்கரமா கத்துறான். இங்க அந்த பொண்ணு அந்த ஆளை போட்டு கடிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. ரத்தம் தெறிக்க அவனை போட்டு கடிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை இவதான் அந்த ஜோம்பியா என்னன்றது தெரியல. அந்த சமயத்துல கஞ்சோவோட போனுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜின்னோட வீட்ல அட்டாக் நடந்தப்போ இந்த மாஸ்க் மேன் ஒரு போட்டோ வச்சுட்டு போயிருந்திருப்பான் இல்லையா. ஆக்சுவலா அந்த போட்டோல இருந்தது ஹீரோ தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது கஞ்சோவுக்கு தெரியாது இல்லையா. இப்ப அந்த போட்டோவை கிளியரா அது ஹீரோ தான் அப்படின்னு தெரியற மாதிரி நிறைய போட்டோஸ் அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு கஞ்சோ ஷாக் ஆயிட்டே இருக்கும் போதே பின்னாடி மெசேஜஸும் வருது. நானும் உங்க டீம் லீடர் அந்த ஹீரோவும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணணும். ஆனா அவங்கிட்ட இதை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அந்த கொலை நடந்தப்போ என் கையில கேமரா இருந்ததுங்கிற விஷயம் அவன் மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பார்ட்னரை வெள்ளை கலர் ரெயின் கோட் போட்ட ஒருத்தன் அவனோட கையை கட் பண்ணி எடுத்திருப்பான் இல்லையா. இப்போ அந்த கையை கட் பண்ண ஆளு ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.